இன்றைய எபிசோட் மிகவும் விறுவிறுப்பாக தொடங்குகிறது. இந்துவிற்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஜெயந்தி ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறார். இதுவரை அமைதியாக இருந்த ஜெயந்தி இப்பொழுது இந்துவின் பக்கம் நிற்க துணிவது கதையில ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. இன்னொரு பக்கம் கர்ணா வழக்கம் போல தனது ஆக்ரோஷத்தை காட்டுகிறார். கார்த்திகை நேருக்கு நேர் சந்திக்கும் கர்ணா அவரை மிரட்டும் வகையில் பேசுகிறார். கார்த்திக்கிற்கும் கர்ணாவிற்கும் இடையிலான இந்த மோதல் உச்சக்கட்ட பதற்றத்தை உருவாக்குகிறது. கர்ணாவின் மிரட்டலுக்கு கார்த்திக் பணியப் போகிறாரா அல்லது திருப்பி அடிக்கப் போகிறாரா என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சமீபத்திய எபிசோடுகளில் இந்து தனக்கு எதிராக இருந்த சாட்சிகளை அழித்து தப்பிக்க முயற்சி செய்திருந்த நிலையில் இப்போது ஜெயந்தியின் உதவி அவருக்கு கிடைப்பது ஒரு பெரிய பலமாக அமைகிறது. ஆனால் கர்ணாவின் அடுத்தடுத்த நகர்வுகள் இந்துவை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது. கர்ணாவின் மிரட்டலில் இருந்து கார்த்திக் தப்பிப்பாரா? ஜெயந்தி செய்யும் அந்த ரகசிய உதவி இந்துவை எப்படி காப்பாற்றப் போகிறது? போன்ற பல கேள்விகளுடன் இன்றைய எபிசோட் விறுவிறுப்பாக நகர்கிறது. நேற்றைய எபிசோடில் ஜெயந்தி இந்துவிற்கு ஆதரவாக நின்ற நிலையில் இன்று கிருபாகரன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்துவிற்கு எதிராக ஒரு புதிய வலையை பின்னுகிறார். சொத்து விஷயத்தில் இந்துவை இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாக்க திட்டமிடுகிறார். இன்று கதையில் மிகப்பெரிய திருப்பமாக அமைவது ஜெயந்தியின் செயல்தான். அவர் இந்துவிற்கு தெரியாமல் இந்துவின் போராட்டத்திற்கு தேவையான ஒரு முக்கிய ஆதாரத்தை கண்டறிய முற்படுகிறார். இது கர்ணா மற்றும் கிருபாகரன் இருவருக்குமே தெரியாமல் நடப்பது எபிசோடில் பரபரப்பை கூட்டுகிறது. இந்துவிற்கும் கார்த்திக்கிற்கும் இடையே ஒரு உணர்ச்சிகரமான உரையாடல் இன்று இடம்பெறுகிறது. கார்த்திக் கர்ணாவின் மிரட்டல்களை பற்றி இந்துவிடம் எச்சரிக்கிறார். ஆனால் இந்து எது நடந்தாலும் பின்வாங்கப் போவதில்லை என தனது வைராக்கியத்தை காட்டுகிறார். ஜெயந்தி தேடும் அந்த ஆதாரம் கிடைத்தால் கிருபாகரனின் ஆட்டம் முடிவுக்கு வரும். ஆனால் கர்ணா இதை தடுத்து நிறுத்துவாரா? வரும் நாட்களில் இந்துவின் போராட்டம் இன்னும் தீவிரமடையப் போகிறது.